ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய நிலை விளையாட போகிற 11 வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஹைதராபாத்தில் நடந்த போட்டியிலையும் நாக்பூரில் நடந்த போட்டியிலையும் இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க. மூணாவது ஒரு நாள் போட்டி ராஞ்சியில் நடக்குது. இந்த ஒரு நாள் போட்டியில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா தொடரை கைப்பற்றி விடுவாங்க. T20 தொடரை இழந்துட்டாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஒரு நாள் போட்டியில் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இருந்தாலும் தொடரை கைப்பற்றினா மட்டும் பத்தாது. T20 தொடரை இழந்ததுக்கு பழி வாங்கும் விதத்தில் ஆஸ்திரேலிய அணியை ஒரு நாள் போட்டியில் ஒயிட் வாஷ் பண்ணணும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ மூணாவது ஒரு நாள் போட்டியில் விளையாட போகிற 11 வீரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ஷிக்கர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி. அடுத்தது அம்பத்தி ராயுடு. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி. அடுத்தது கேதர் ஜாதவ், விஜய் சங்கர், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, பும்ரா. இப்போ 3வது 4வது 5வது ஒரு நாள் போட்டி ஸ்குவாடில் அணியில் புதுசாக புவனேஸ்வர் குமார் இணைஞ்சிருக்காரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷமி அல்லது புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் களமிறங்குவாங்க. ஆடுகளத்தோட தன்மையை பொறுத்து புவனேஸ்வருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புவனேஸ்வரா ஷமியா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.